This podcast is brought to you by Carvana. Carvana makes car selling fast and easy from start to finish. Enter your license plate or VIN and get a real offer in seconds, down to the penny. If you accept, Carvana will come pick up your car from your driveway. Or you can drop it off at one of our car vending machines. Either way, you get paid instantly. It's fast, transparent, and 100% online. Car selling that saves your time. That's Carvana. Carvana. Pickup fees may apply. நீங்க ஆசைப்பட்டு காத்திருந்து சொல்லணும்னு நினைச்ச அந்த கதை சொல்லுங்க சார். ஃபஹமி. ஓகே, இது வந்து ஆக்சுவலி லைஃப் டைம்ல மொதல் வாட்டி பார்த்தது முன்னுக்கு ஓகே tahun 2014 சம்திங். அப்ப ஜியான்சே கூட வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க நல்லா வீட்டுல சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்க டாமன் வந்து ஒரு பாடாங்க. அந்த பாடாங்களை வந்து நம்மளா வேலை முடிஞ்சு வந்தோன்னே சொல்லிட்டு டென்ஷனா இருந்துச்சுன்னா அப்படியே மேல புக்கெட்ல வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஹீலிங் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியாகும். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணோம், சரி இவங்களுக்கு டென்ஷனா இருக்குன்னு சொன்னா சரி இப்படி உட்காருன்னு சொன்னா அவங்களும் சரி கொண்டாந்து என்ன பண்ணோம் உட்காந்து கூட பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து ஒரு நாய் குலைச்சி சத்தம் கேட்டுச்சு. குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி சரி நாய் தானே குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டோம். சரி சொல்லிட்டு திருப்பி இன்னொரு என்ன பண்ண ஒரு 2-3 நாய் குலைச்ச சத்தம் கேட்டுச்சு. சரின்னு சொல்லி விட்டோம். அந்த புக்கெட் கிட்ட நடக்குது. அந்த புக்கெட் கிட்ட தான். அப்ப குலைச்சிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு 4-5 நாய் சேர்ந்து குலைச்சிக்கிட்டே இருக்க டைம்ல அப்படியே அந்த நாய் ஊழோட சத்தம் கேட்டுச்சு. ஊழ விட்டுச்சிங்க. அப்புறம் என்ன பண்ண சரி ஊழ விடுது என்ன சம்மந்தம் இல்லை இந்த மாதிரி ஊழ விடுது இந்த மாதிரி இங்க நடக்காத அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ஊழ வர்ற கேப்ல வந்து அப்படியே ஒரு மாதிரி பொம்பளை அழுவுற சத்தம் கேட்டுச்சு பாருங்க. லைஃபா கேட்டுச்சு. எனக்கா நான் அவளை பார்த்தேன், அவன் என்ன பாக்குறான். அப்படி கேட்ட உங்கள்ட்ட கேட்டுச்சா அப்படின்னு. ஆமா கேட்டுச்சு அப்படின்னு. சரிப்பட்டு வராது. நான் பண்ணுவோம் இப்பயே என்ன பண்ணுவோம் மோட்டர் பேக் விட்டு கிளம்ப சொல்லிட்டு கிளம்புனேன். இறங்கினேன் அப்படியே புக்கெட்ல இருந்து. அப்ப என்ன பண்ண புக்கெட்ல இருந்து இறங்குறப்ப அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி வெள்ளை கலரும் ஒண்ணு தெரிஞ்சு. அப்ப நான் என்ன பண்ண சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண நேரம் கொஞ்சம் முன்னுக்கு போனேன். அப்போ சைக்கிள்ல இருந்து பாக்குறேன் ஒரு உருவம் வெள்ளை கலரா. அது பீசாங்க அந்த அது பீசாங்கலாம் நிறைய இருக்கும். அந்த இடத்துல மரம் நிறைய இருக்கும். அப்ப அந்த மரத்துக்கிட்ட வந்து இப்படி குனிஞ்சுக்கிட்டு இப்படி நிக்குது. அப்படியே நிக்குது. அப்படியே முடி இப்படி நீட்ட வர வச்ச முடி அப்படியே தூங்கிட்டு இருக்கு. உருவம் வந்து எப்படின்னு சொல்ல முடியல. ஆனா நான் பார்த்தேன் அப்படியே குனிஞ்சுக்கிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு வெள்ளை கலரு துணி மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண நான் சொல்லிட்டேன் அவள்கிட்ட நீ திரும்பி பாக்காத அப்படின்ட்டு. அவன் ஏன் கேட்கறேன் அப்படின்னா நம்ம சொல்லாத பாக்காத நான் அவட சொல்றேன் அப்படின்னு. அவன் என்ன பண்ண திருப்பி நான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு பாக்குறேன். இன்னும் அப்படிதான் கிடைச்சு. என்னடா அது இப்படி பார்த்து விட்டோமே எனக்கு சிலிச்சிருக்கேன் அந்த டைம். அப்ப நான் என்ன பண்ண சரி சொல்லிட்டு அவளை கூட்டி வீட்டுல விட்டுட்டு வந்தேன். வீட்டுல வந்து கொண்டாரம் வீட்டுல வந்து காலு கழுவிட்டு அப்படி சொல்லிட்டேன் நீ வீட்டுல போய் காலு கழுவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்ப படுத்து தூங்கிடுறேன் அப்படின்னு. அப்ப நாளைக்கு நான் உன்கிட்ட சொல்றேன் பண்ணிருப்பாங்களே. ஏன்னா அவங்களுக்கும் கேட்டுச்சு இல்லையா அந்த பெண் அழுவுற சத்தம். ஆமா அவங்களுக்கு எங்க பயம் எடுத்துச்சு. நான் பண்ண முன்னே எனக்கும் லைட்டா நடிக்கிடுச்சு. அப்ப என்ன பண்ண 2 பேரும் சேர்ந்து பயந்தா அப்புறம் டைனிக் ஆயிரம் சொல்லிட்டு நான் என்ன பண்ண கொஞ்சம் கூல் பண்ணி அப்ப கொஞ்சம் காம் பண்ணிட்டேன் அவளை. அப்ப நான் என்ன பண்ண சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து மறுநாள் என்ன பண்ண படுத்து. நீங்க அந்த உருவத்தை பாத்தீங்களா? எவ்வளவு தூரம் இருந்திருக்கும் அந்த உருவம் உங்களுக்கும் அந்த உருவத்துக்கும்? ஒரு கிட்டதான் ரொம்ப தூரம் இல்ல கொஞ்சம் கிட்டதான். மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில முதல் வாட்டி. அப்ப டைம் என்ன இருந்திருக்கும்? 10:30 சுக்லசங்க அமைச்சா ராத்திரி 10:30 மணிக்கு அது மாதிரி தான். நான் வேலை முடிஞ்சு ராத்திரி தான் வருவோம். அப்ப சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கூட உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னு அப்பதான் உட்காந்துட்டு வந்தோம். அப்பதான் அந்த மாதிரி நடந்துச்சு. சரி என்ன பண்ண மறுநாள் நம்ம செஞ்சோம் பேனர் இருக்குன்னு தொங்கி இருக்குமோ மரத்துல ஏதோ ஒரு நம்ம சீலாப்பா பாத்துருமோன்னு சொல்லிட்டு காலையில எழுந்து போனேன். காலையில 7:30 டவுட் பிளேஸ் சொல்லிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு போய் பாக்குறேன். அந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியும் வெள்ளை கலர் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோ அங்க பார்க்கவே இல்லை. என்னோட சுத்தி பாக்குறேன் அந்த இடத்த நல்லா அவசி பாக்குறேன். வேற ஏதாச்சும் இடத்துல வாங்கி எடுத்து தூக்கி போட்டானுங்களா அந்த மாதிரி ஒரு இது நான் சத்தியமா எதுவும் சொன்னேன்னு பார்க்கவே இல்லை. சொன்னீங்களா இல்லையா என்ன நடந்துச்சு என்ன பாத்தீங்க? ஷேர் பண்ண சொன்னேன் இந்த மாதிரி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க. சொன்னாரு எனக்கு இந்த டாமன்ல வந்து ஒரு மேட்ச் அடிச்சு வந்து 10 நாள் ஆகுச்சுல. அப்ப இங்க உள்ள
கொண்டுட்டு வந்தான். எனக்கு தெரியும். அவன் சொல்றாரு, அவன் இறந்து போயிட்டாடா அப்படின்னு. எப்பன்னு கேட்டேன். 2-3 நாளுக்கு முன்னுக்குதான் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, நீங்க எப்படி தூக்கி அனுப்பி போட்டுருக்கீங்க. ஒருவேளை அவன் தான் வந்தாலும் அந்த 3 நாளைக்கு முன்னாடினா கரெக்டா உங்களுக்கு சம்பவம் நடந்துச்சு அதே டேயா? அதே டேல 1 day before. அந்த டேல எனக்கு உண்மையா போய் சொல்ல, நான் அந்த குரல் மிமம் குடும்பம் நங்கி அது அனுவாச்சு வந்து ஒரு வேற மாதிரி இருந்துச்சு. அடங்கிருச்சு எனக்கு அந்த டைம். நீங்க பாக்குறத அதுவும் பாத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? 2 பேரும் கண்ணும் கண்ணும் நோக்கியா. அப்புறம் முடிஞ்சு நான் ஒரு வாரம் காய்ச்சல படுத்திருப்பேன் ஃபுல்லா. அதெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியல. கண்டிப்பா ஒரு விபரீதமா பாக்கல. அதுதான். அதுக்கப்புறம் அந்த புக்கெட் பக்கம் போனீங்களா 2 பேரும்? 2 பேரும் அந்த சைட்டு போவேல அந்த டைமுக்கு. அதாவது எஸ்பெஷலா அந்த ராத்திரி டைம் அங்க போறதே இல்லை.